ஒண்ணுல வந்து ஒண்ணு சேர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காரியங்களை ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ராணுவத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் அமெரிக்காவோட ராணுவத்தோட பலத்துல இருந்தாங்க பாதுகாப்புல. இதுக்கப்புறம் தான் நேட்டோன்னு சொல்லி ஒரு நாடு உருவாக்கணும், எல்லா நாடுகளுக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வீழ்ச்சி அடையலாம். இப்போ 10 நாடு கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சு அந்த 10 நாடுகளும் அவங்களெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்திகிறிஸ்துவோட வருகைக்கு வந்து அந்திகிறிஸ்துவோட கவர்மெண்ட்டுக்காக வழி வைக்கிற இடமா இருக்குது. அவங்களோட சிம்பிள் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்டார் பக்ஸோட சிம்பிளா இருந்தாலும் சரி, இந்த யூரோப்பியன் யூனியனோட இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த அங்கீகாரம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினால் 6:2 பைபிள சொல்லியிருந்த அதே அங்கீகாரம் வந்து அந்த சிம்பிள் வந்து அவங்களோட கண்ட்ரியில வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து அடையாளமா அந்த ஒரு ஸ்திரீயை குறிக்குது. அதாவது இந்த 7 மலைகள் மேல இருந்த அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருந்த ஸ்திரீயை குறிக்குது. வெளிப்படுத்தினால் 6:2 அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் கேட்டேன் அப்படின்னு அதுக்கு கீழே நான் பார்த்தபோது இதோ மண்ணின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்த வண்ணம் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கற்பங்கிலுள்ளவர்களாலும் பூமியில் கால்பங்கில் உள்ளவர்களினாலும் கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த குதிரையின் மேல ஏறப்பட்டிருந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் சென்று அதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. பூமியில ஒரு பங்கு வந்து ஜனங்களை வந்து அதை வெட்டி சாய்க்கும்படி அதுக்கு மரணம் சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாத்தையும் கொலை செய்யும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம இப்போ வசித்து கொண்டிருக்கிற காலம் பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமா இந்த காலம் வரப்போகுது. நமக்கு இருப்பை காலத்துல இருந்து சீக்கிரம் முடிவடைய போகுது. இதெல்லாம் அந்திகிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் செழிக்கணும், நல்லா தேவத்தை வாசிக்கணும், தேவத்தை பற்றி அறியணும், நல்லா நிறைய சுவிசேஷம் சொல்லணும். நம்மள எழுதி பிரகாசிக்கிற காலம் வந்து விட்டது. இதெல்லாம் மறைந்து கிடக்கிற காலம் முடிந்து போயிடுச்சு. நம்மள எழுதி பிரகாசிக்கணும். இப்படிப்பட்ட ஆத்மீகங்கள்லாம் வரப்போகுது. நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சகரியா 6:4-5 வாசிக்கும். சகரியா 6:4-5. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன். அதை தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இது வானத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள் என்றார். இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-9 வரை. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு